ஹாய் பிரைஸ் லார்ட். என்னங்க நீங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து நம்பிக்கையே இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாருங்களா? டோன்ட் வரி. பைபிள் அழகான வார்த்தை இருக்கு. யோவான் 11:40 நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமாங்க. நீங்க மனுஷனை நம்பாம ஏசப்பாவை நம்பி ஏசப்பா மேல விசுவாசத்தை வைக்கும்போது நீங்க ஏசப்பாவோட மகிமையை நிச்சயமா உங்க வாழ்க்கையில காண்பீங்க. பைபிளே ஆபிரகாம் கர்த்தர் என்ன பண்ணானா, அவருக்கு பிள்ளைகளே இல்ல, அவருக்கு குழந்தை இல்லாத போது கர்த்தர் என்ன வார்த்தை கொடுத்தாருன்னா, நான் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். அவனுக்கு பிள்ளையே இல்ல, ஆனா அவன் சந்ததியை ஆசீர்வதிக்கும், சந்ததி பெருக்க பண்ணணும்னு கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக ஆபிரகாம் 25 வருஷம் அவர் காத்திருக்கார். ஆனா அவர் தன்னுடைய விசுவாசத்தை மாத்திரம் இழக்கல. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயமா ஒரு நாள் நிறைவேற்றுவான்னு சொல்லி கர்த்தர் மேல ஒரு விசுவாசமா நம்பிக்கையோட இருந்தாரு. கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, 25 வருடங்களுக்கு அப்புறம் ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றி ஈசாக்கு அவருக்கு கொடுத்து அவரோட சந்ததியை கர்த்தர் அதிகமா ஆசீர்வதிக்கிறார். அது போல நீங்களும் ஆபிரகாம் பெற்ற ஆசீர்வாதத்தை நீங்களும் பெறுவீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் ஒரு அதிசயத்தை செய்வார், அற்புதத்தை செய்வார். நீங்க விசுவாசிக்கும் போது நிச்சயமா தேவனுடைய மகிமையை காண்பீங்க. சோர்ந்து போகாம கர்த்தருடைய சமூகத்துல காத்திருங்க. ஏசப்பா விசுவாசிக்கும் போது ஏசப்பா செய்யற மகிமையை நீங்க நிச்சயமா காண்பீங்க. So don't worry. God bless you. Have a nice day.